ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீரா கிட்ட ராகவன் போய் டவுட் எல்லாம் கேட்டு பேசுறாரு. மாறன் வர்றாரு, எங்ககிட்ட பேசுங்கிறான். பேசாம 2 பேர் இருக்காங்க. டே, இப்படியே பேசாம இருந்தீங்கன்னா நீ வீரா கிட்ட பேசுறத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்டா, அப்பாட்ட போய் குறும்படம் போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வீரா சொல்றாங்க, குடும்பம்னு இருந்தா 2 பெட்ரூம் இருக்கும், 2 பால்கனி இருக்கும், வெஹிக்கல்ஸும் நிறைய இருக்கும். ஆனா கிச்சனுங்கிறது ஒண்ணுதான் இருக்கணும், பூஜா ரூமுங்கிறது ஒண்ணுதான் இருக்கணும். அதே மாதிரி இந்த விஷயம் அப்படி இல்லைன்னா ஒற்றுமை செதஞ்ச மாதிரி ஆயிரும்ல மாமா. இது வெளியே தெரிஞ்சா உங்களையும் தப்பா பேசுவாங்க, அதே மாதிரி என்னையும் தப்பா பேசுவாங்க. கல்யாணம் ஆகி வந்த நாளே குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லி பேசுவாங்க மாமா. வீர சொன்னோடனே வள்ளி சொல்றாங்க, அண்ணா வீர கரெக்டா தானே நான் சொல்றா அப்படின்ட்டு இருக்காங்க. போச்சு போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணியும் ராஜேஷ் அம்மாவுக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. ஐயோ, ராமச்சந்திரனேவே வாய் திறக்காத அளவுக்கு பயங்கரமான பாயிண்ட தூக்கி போட்டுட்டாலே, இவ பொல்லாதவளா இருப்ப போல இருக்கே. வீர சொல்றாங்க, மாமா இந்த வீட்டுக்கு என்னைக்குமே நான் கெட்டது நினைக்க மாட்டேன், எனக்கு தெரியாம கூட செஞ்ச மாட்டேன், யாரு சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கும் போதே மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கண்மணி, இது தப்புன்னு சொல்லுங்க மாமா, நான் சமையல் பண்ணல, உழ வைக்கல வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கண்மணி கேக்குறாங்க, அப்போ தனியா உழ வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சேச்சா, அப்படிலாம் இல்ல கண்மணி, நீ சொல்ற மாதிரிலாம் செய்ய மாட்டோம், நாங்க உழ வைக்க மாட்டோம், ஆனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம், இல்லாட்டி பட்னி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. வீரா வள்ளி சொல்றாங்க, என்னன்னா பேசாம இருக்க? வீரா சொல்றது சரின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நீ பேசாம இருக்க அப்படின்னு கேட்கும் போதே மௌனமா அங்கிருந்து ராமச்சந்திரன் போயிடுறாரு. மாற நினைக்கிறாரு, என்னடா இது ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே கண்மணி சொல்றாங்க, அதான் மௌனமா போறாருல மாமா, அப்ப நான் வேண்டாண்டா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்ல கண்மணி, மாமா ஓகே, நான் மாமா மௌனமா போறாருன்னா நான் சொன்னதை ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், நான் சமைக்கலான்னு சொல்லிட்டாரு. இதே சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருப்பாருல, சோ என்ன சமைக்க சொல்லிட்டாரு. அத்த அங்க உலகம் காஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் போய் மிச்ச சமையல முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. செம்ம காண்டுல இருக்காங்க கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும். அங்கிருந்து வீரா போனோடனே ஒரு திருத்திட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ஒரே குழப்பமா இருக்குது நமக்கு, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசுறா, ஆனா நம்ம கிட்டதான் ஒரு மாதிரி இருக்கிறா, என்ன பண்றது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் போன பின்னாடி கண்மணி நின்றுட்டு இருக்காங்க. கூடவே கண்மணி கூட ராஜேஷ் அம்மா இருக்காங்க, வள்ளி இருக்காங்க. வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க, அப்பாடா இந்த வீடு இப்பதான் அருமையா இருக்குது. என்ன ராஜேஷ் அம்மா, உங்க தந்திரம் எதுவும் பழிக்கலையா? அவளை என்ன சும்மா நினைச்சியா? வீரா அவ பயங்கரமான ஆளு, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கத்தானே போறீங்க, பாருங்க நல்லா உட்காந்து அமைதியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் அங்க இருந்து போயிடறாங்க. அடுத்தது வீராவும் மாறனும் கடைக்கு வர்றாங்க. பார்த்தா யாருமே இல்லை, என்னது கடைக்குள்ள ஒருத்தருமே இல்லையா அப்படின்னு 2 பேர் நினைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா எல்லாம் பலூன் அது இதுன்னு நிறைய கொண்டு வந்து, நிறைய பிளாஸ்டர் பலூன் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா மாறனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ஐயோ, இது நான் செஞ்சேன் நீ நினைச்சுக்குவாளே அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே பாக்குறாரு வீராவை. வீரா முறைச்சு பாக்குறாங்க, நான் ஒன்னும் செய்யலடி, இவங்களா தான் பிளான் பண்ணிருக்காங்க, இதையும் நான் சொல்லிதான் செஞ்சேன் நினைச்சுக்குவாளே அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாரு மாறன். ஒரு பொண்ணு சொல்லுது, வலுக்கட்டாயமா தாலி கட்டினாலும் உங்க கூட சமாதானமாயி கூட வந்திருக்காங்களா வாழ்றதுக்கு, நீங்க கெத்துனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ வேறையாமா, இவங்க குசியில நம்மளை போட்டு வெளுத்து வாங்க வைக்கிறானுங்களே, 4 செவத்துக்குள்ள நடக்கிறதெல்லாம் தெரியாம இப்படி விட்டு போட்டுட்டு இருக்கிறீங்களேடா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடுது மாறனுக்கு. அப்படியே திரும்பி பாக்குறாங்க வீரா, ஐயோ இங்க பாடி, சத்தியமா இதுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க வீரா. இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, எப்பயுமே வேலை வீடுன்னு இருந்துட்டே இருக்கிற நம்ம வீரா அக்காவே கவுத்திருக்கேன்னா நீ ஜகஜால கில்லாடிடா அப்படின்னு சொல்றாங்க. மாறன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, ஐயோ இவனுக்கு வேற போல்து தன்றானுங்களே, கன்ஃபார்மா எனக்கு அடி வாங்கி கொடுக்க போறாளுங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னு மனசுக்குள்ள அப்படி கலங்கிக்கிட்டு இருக்கிறாரு மாறன். ஆனா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வீரா. மாறன் பாக்குறாரு சிரிச்சிட்டு இருக்கிறத, இதுக்கு மேல விட்டோம்னா கன்ஃபார்மா அடிதான், போதுண்டா விட்டுருங்கடா அப்படின்னு சொல்றாரு மாறன். ஆனா கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறோம்டா அப்படின்னு சொல்றாரு ஒரு அண்ணன், நீங்க நிஜமானே மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் அப்படியே அசட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற இன்னொருத்தர் சொல்றாரு, ஆனா நேத்து எப்படி டெக்கரேஷன் சூப்பரா இருந்ததா, சீக்கிரமே நம்ம கடைக்கு ஒரு சின்ன முதலாளி வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தரும், ஐயோ புண்பட்ட இடத்துல கத்திய வச்சு கின்றானுங்களே, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம
முடியாம இருக்கிறனே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ள மாறன். அதை பார்த்து போட்டு ஒருத்தர் சொல்றாங்க, அண்ணனுக்கு பாரு வெக்கத்தை பாரு அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ வேற முறைக்கிறா, இவனுக்கு வெக்கத்தை பாருங்கிறானு நானே பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு மாறன். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க வீரா. அதை இன்னொருத்தர் சொல்றாரு, அன்னைக்கு பாரு வெக்கத்தை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கவுண்டர் போட்டுட்டு இருக்காங்க. வீரா சொல்றாங்க, என்னங்க ஒரு நிமிஷம் வர்றீங்களா, நம்ம தனியா பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்ல எதா இருந்தாலும் சபையிலேயே பேசிக்கலாமே அப்படிங்கிறாரு மாறன். வாடா அப்படின்னு சொல்லி குசு குசுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதான் அண்ணி கூப்பிடுறாங்களா போனேன் அப்படிங்கும் போதே மாறன் போறேன் அப்படின்ட்டு வாசல் வழியா வெளியே தப்பிச்சு ஓடிடலான்ட்டு போறாரு. அண்ணா என்னென்ன அக்கா இந்த பக்கம் கூப்பிடுறாங்க, நீங்க என்னன்னா வாசல் வழியா வெளியே போக பாக்குறீங்க. ஐயோ தப்பிச்சு போலான்னு நினைக்கிறேன், நீ வேற ஏன்டா விட மாட்டேங்கிறீங்க, தப்பிச்சு அப்படியே ஓடிடலான்னு நினைச்சா விட மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ட்டு போலான்ட்டு போகும்போது, ஆனா போனா அப்படிங்கிறட்ட இருடா போறேன் அப்படின்னு நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போறாரு வீரா கிட்ட மாறன். எஸ்டார்லே கூப்பிட்டியா அப்படின்ட்டு வர்றாரு மாறன் வீரா கிட்ட. தலையில எல்லாம் இந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கு, அதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க வீரா. டார்லிங் நான் வேணா தட்டி விட்டுமா, வாயை மூடுடா, சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோடா அவங்களுக்கு காசை கொடுத்த, ஸ்கிரிப்ட் எல்லாம் நீ தான் எழுதி கொடுத்தியா, அதெல்லாம் நான் ஒன்னும் எழுதி கொடுக்கல வீரா, வேற வேலையில வரு அப்படின்னு சொல்றாரு மாறன். கட்டாய தாலி கட்டிட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு நாள் பூரா என் வீட்டு முன்னாடி இன்னும் தானே நீ, உனக்கு என்னடா வேற வேலை இருக்குது, என் மனசை எப்படிடா மாத்தலான்னு சொல்லி நீ இப்படி சில்லறத்தனமான வேலைகளை ஆளுகளை வச்சு பண்ண எனக்கு தெரியாதாக்கும். இங்க பாரு வீரா, வேண்டாம் வீரா, நான்லாம் ஒண்ணு ஆள் வச்செல்லாம் பண்ணல, அவனுக்கு எது என் மேல இருக்க அக்கறையில நம்மள ஒரு ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, பார்வதி தேவதாசன் லெவல்ல நினைச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மாறன் சொல்றாரு. அதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க வீரா. ஏன் சிரிக்கிற இப்ப வீரா, இங்க பாரு வீரா, உனக்கு வேணா அப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட லவ் அப்படிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அதை பார்த்துட்டு வீரா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, டேய் கரெக்டா உன் லவ் அப்படிதான்டா, நீ சொன்ன ஆளுக எல்லாருமே அந்த ஜோடிகை எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் ஒன்னாலா வாழடா, செத்துதான் போயிருக்காங்க அப்படின்னு கணத்துல கை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்த மாறன் சறுக்குன்னு வலிக்கு விட்டுறாரு. என்ன சொல்ற, உன் கதையும் இது மாதிரி ஆயிராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீரா போயிடறாங்க. இவங்க எல்லாருமே நல்ல கப்பிள்ஸ் நினைச்சுன்னு கடைசியில இந்த வார்த்தை சொல்லாமே இருந்திருக்கலாம். சே இப்படி போச்சே, நல்ல வேலைக்கு மாறா நம்ம கவுத்து விட்டதை யாரும் பாக்கலடா அப்படின்னு இருக்காரு. சரி விடு, அடுத்தது வேற யாராச்சும் நல்ல கப்பலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்தது ராகவன் கார்த்திக் 2 பேர் வர்றாங்க. இங்க எல்லாம் அலங்காரம் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சு என்ன அப்படிங்கும். அது ஒண்ணு இல்லைன்னு அண்ணனும் அண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்கல்ல, அதனால ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு ராகவன் சொல்லிடுறாங்க. கார்த்திக் சொல்றாரு, இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க, நம்ம இவங்க 2 பேர்த்து கூட பேசக்கூடாதுடா. ராகவா ஏன்டா அப்படி சொல்ற, கடையில பேசுறேன்னா வீட்டுல தானே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லடா மாறா, இங்க ஏதாச்சும் ஸ்பை வச்சிருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம செத்தோண்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் இங்கேயும் அவங்க கிட்ட பேசாம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்ற கரெக்டா தான் இருக்கும், சரிடா அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகவனும். அடுத்தது வள்ளி வீராவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிருந்தா வாங்க வாங்க வள்ளி அம்மா நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்காளா, மாமா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோடனே மாமான்னு சொன்னோடனே வள்ளிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி தலையை தரை கொடுத்துட்டு எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும் போதே முத்துலட்சுமி வந்துடுறாங்க. வா வள்ளி வா நல்லா இருக்கியா, புள்ள எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வள்ளி எனக்கு இன்னொரு விஷயம், நீ வீரா கிட்ட பேசுற, நானும் தலையாய அத்தனை தடவை சொன்னேன் கேட்கவே இல்லை, நீ சொன்னோன்னே அவ போயிட்டா, அப்படி என்ன சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, எல்லாம் உள்ளதாமா சொன்னேன், கல்யாணம் ஆன பிள்ளைய அவங்க அம்மா எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன், எல்லாம் அது மாதிரி விஷயங்களை சொன்னேன், கேட்டுக்கிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும், நீங்க பண்ணணும்ல, சீர் செஞ்சீங்கல்ல, அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படிங்க, நீ தான் ராகவனுக்கும் கண்மணிக்கும் பண்ணீங்களா, அதே மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பிரதாயம் எல்லாம் கூப்பிட்டு பொண்ணு வீட்டுல அழைப்பாங்களா, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல வள்ளி, கண்மணி என்ன சொல்லுவானோன்னு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. கண்மணியா, அவ என்ன சொல்ல போறா, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா, நீங்க இதை செய்யுங்க, இதை செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிருந்தா சொல்றாங்க, வள்ளியம்மா விடுங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன், எனக்கு நாளைக்கு காலேஜ் லீவு தான், நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா நீ அப்படியே நீ வீரா மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வள்ளி அம்மா கவலைப்படாதம்மா, நம்ம ஜமால் சேரலாம்மா, நாளைக்கே போறோம், நம்ம மார்க்கெட் போய் எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் வாங்குறோம், ரெடி அங்க போறோம், ஜமால் சேரலாம் விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தா சரி அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. முத்துலட்சுமி அடுத்ததே கடையை காமிக்கிறாங்க. ராகவனுக்கு பர்ச்சேஸ்ல கொஞ்சம் டவுட் இருக்கு, இந்த கணக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் தான் வீரா உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. வீரா இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கும்
அப்படிங்கும்போது ஐயோ அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மௌனமா இருக்காங்க. வீராவும் பார்த்து சரி சரி பேசாம இருந்துக்கிறாங்க. இதை பார்த்தா கார்த்திக், டே என்னடா இப்பத்தானே சொல்லிட்டு போன பேசாதேன்னு, எதுக்குடா பேசுற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. டே மறந்துட்டு கூப்பிட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த சைடு போன மாறன் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவரும் என்ன நடக்குதுதான் பார்க்கலான்னு நின்றுட்டு இருக்காரு. ராகவன் சொல்றாரு, எனக்கு பெரிய டவுட் இருக்குடா, பர்ச்சேஸ்ல ஒரு 4-5 இது கணக்கு தப்பா வருது, மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக் சொல்றாரு, சரி நீ பேசுறதா, நான் யாராச்சும் கூப்பிட்டு கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு இதை போய் வீராட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மிஸ் மேட்ச் ஆகுது, என்னன்னு கேளு, இது எந்தெந்த டேட் பர்ச்சேஸ்டு பில்லுன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் வாங்கிட்டு போய் அங்க இருக்க ஸ்டாஃபுங்க அவரும் வாங்கிட்டு போய் மேடம் இந்த பில்லை கேட்கறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்கறாங்க, பர்ச்சேஸ் எப்போ பண்ணுதுன்னு கேட்கறாங்க அப்படின்னு வீராட்ட கேட்கறாங்க. அதை நீங்க கேட்க கூடாது, அவங்கள வந்து கேட்க சொல்லு, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீரா. இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்டாட்டியா கொக்கா அப்படின்னு இருக்கிறாரு மாறன். அந்த ஸ்டாஃபும் சார் நீங்க வந்து கேட்க சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ என்னடா பண்றது, டே விடுறா நம்ம அப்பாட்டே கேட்டுக்கலாம்டா அப்படிங்கிறாரு கார்த்திக். சரின்னு சொல்லிட்டு அவரு விட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. மறுபடியும் ஏதோ ஒரு கணக்கு டவுட் வருது. ஐயோ இந்த கணக்கு டவுட் வருது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு ராகவன். அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா மாறன் அவங்க அப்பா மாதிரி பேசுறாரு. கால் பண்றாரு, ஹலோ காவேரி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ராகவன், டே நான் தான்டா பேசுறேன், அந்த பில் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டியாப்பா? அப்பா எடுத்து வச்சுட்டேன்ப்பா. சரி சரி இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துடணும், நான் வந்து வாங்குவேன் சரியா அப்படிங்கிற. சரிப்பா சரிப்பா அப்படின்னு போனை வச்சுறாரு ராகவன். டே அப்பா தாண்டா பேசுறாரு, இதெல்லாம் கேக்குறாடா, நான் என்னடா பண்றது அப்படிங்கிறாரு ராகவன். வேற வழியில போய் கேட்டு வா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி ராகவனும் போய் வீரா பக்கத்துல நின்னுக்கிட்டு குரல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ச்சேஸ் பில்ல என்ன டேட்டுன்னு சொல்றியா அப்படிங்க பேசாமே இருக்காங்க. உங்ககிட்ட தான் பேசுறேன் அப்படிங்கவும், இங்க பாருங்க மாமா, இது காவேரி டெக்ஸ்டைல்ஸ், இங்க நான் அக்கௌண்டண்டா இருக்கேன், எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன் அப்படின்னு வீரா சொல்றாங்க. அது வீரா அப்படின்னு சொன்னே, மாமா இவ்வளவு நேரம் நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு நான் நினைச்சேன் மாமா. சரி சொல்லுங்க. இல்ல வீரா இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில் எல்லாம் வேணும் வீரா, என்னென்ன டேட்ல வந்ததுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து வீரா பார்த்துட்டு இது இந்த டேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாறன் பாக்குறாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டீட்டெயில் கேட்டுட்டு வர்றாரு. சிரிச்சுக்கிட்டே வேற வர்றாரு ராகவன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறன் மிஸ் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரேன் அப்படின்ட்டு வர்றாரு. கார்த்திக் கேட்கிறாரு, என்னடா எல்லாம் கேட்டியா? கேட்டேன்டா, இது வந்து 10ஆம் தேதி வாங்கினது, இது வந்து டேமேஜ் பீஸ்க்கு வந்து ரிட்டர்ன் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மாறன் வர்றாரு. 2 பேத்து தலையிலயும் ஒரு கொட்டு வைக்கிறாரு. என்னடா வீட்டுல நாங்க பார்க்க, இங்க வந்தா உறவா? என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதை நான் ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேன், வீட்டுல வந்து குறும்படம் போட்டு காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லணும்னு 2 பேரும் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பாக்கலாண்டா நீங்க 2 பேரும் எவ்வளவு நாள் இப்படியே பேசாம இருப்பீங்கன்னு பாக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்தது கண்மணி அங்க இங்க வீட்டுல நடந்துகிட்டே இருக்காங்க. கடையில என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. உடனே ராகவனுக்கு கால் பண்றாங்க. சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போற கண்மணி, அதுவும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. கடையில வியாபாரம் ஆகுதா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் கண்மணி இதெல்லாம் கேக்குற? இல்ல அந்த மாறன் வீரா என்ன பண்றாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க பேசுனீங்களா? இல்ல பேசல, ஆனா ஏதாச்சும் டவுட்னா கடையில கேட்கணும்ல. இங்க பாருங்க அவங்கள வேலைக்காரங்க மாறி மட்டும் ட்ரீட் பண்ணுங்க, நீங்க பேசக்கூடாது, ஏன்னா மாமா சொல்லியிருக்காரு, அவரு வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படணும் சரியா? எப்படி கண்மணி என் தம்பி கிட்ட பேசாம இருக்கிறது? இங்க பாருங்க என் தங்கச்சி கிட்டே தான் நான் பேசாம இருக்கேன், மாமா சொன்ன வார்த்தைக்காக தான் பேசாம இருக்கேன், அவ என்ன தப்பு பண்ணா? நான் பேசாம தானே இருக்கேன், பண்ணது பூரா உங்க தம்பி தான், அவங்ககிட்ட எப்படி நீங்க பேசுவீங்க? இங்க பாருங்க நான் சொன்னேன்ல, நீங்க பேசாம இருக்காதீங்க, மாமா சொன்ன வார்த்தைக்கு நீங்க கட்டுப்பட்டு பேசாம இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. திரு முழிச்சிட்டு இருக்காரு. என்னடா நடக்கிறது, என்னடா பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காரு ராகவன். இதோட இந்த எபிசோடு முடியுது.